ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 2022 கேட்கப்பட்ட ஒரிஜினல் குரூப் 4 வினாத்தாளிலிருந்து தமிழில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இலக்கணம் குறிப்பெறுதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். சால, தவ, நனி, உரு, மா இந்த மாதிரி சொல்லின் தொடக்கத்தில் வந்துச்சுனாவே அது உரிச்சொல் தொடர். செகண்ட் கொஸ்டின், பெயர்ச்சொல்களை பொறுத்துக. பெயர்ச்சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. மல்லிகை, மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள், அது ஒரு பொருள் பெயர். நாலாவது, மல்லிகை பொருள் பெயர். பள்ளி, பள்ளிங்கிறது என்னது, ஒரு இடம், அப்போ என்னது, இடப்பெயர். மூன்றாவது, கிளை, கிளைங்கிறது ஒரு மரத்தோட ஒரு உறுப்பு, அப்போ அது என்னது, சினை, சினை பெயர். சினைனாவே உறுப்புன்னு அர்த்தம். கிளைங்கிறது ஒரு மரத்தோட உறுப்பு, சினை பெயர். இனிமைங்கிறது அது ஒரு பண்பு, அப்போ இனிமைங்கிறது பண்பு பெயர். அப்போ ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. அடுத்தது மூணாவது கொஸ்டின், பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை. காலப்பெயர் செம்மைங்கிறது தவறானது, ஏன்னா செம்மைங்கிறது ஒரு பண்பு, அப்போ காலப்பெயரில் அது கொடுத்துருக்காங்க, அது தவறு. சினைப்பெயர் கண், கண் கரெக்டு, ஏன்னா அது கண் வந்து ஒரு உடல் உறுப்புகளில் ஒன்று. சினைப்பெயர் கண்ங்கிறது கரெக்டு. பண்பு பெயர் ஆண்டு, தவறானது. பண்பு பெயர் ஆண்டுங்கிறது தவறானது. தொழிற்பெயர் ஆடுதல், இது கரெக்டு. அப்போ பொருத்தமற்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ காலப்பெயர் செம்மைங்கிறதும் பண்பு பெயர் ஆண்டுங்கிறதும் தவறானது. அப்போ ஏ மற்றும் சி இதுதான் வந்து ஆன்சரில் வரும். நாலாவது கொஸ்டின், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். கூகை குளரும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கூகைங்கிறது இங்கே ஆந்தை, கூகை வந்து என்ன செய்யும், குளரும். சரி, ஆந்தை தான் ஆந்தை வந்து அலரும். கூகைங்கிறது அது வேற ஏதோ ஒரு பறவை, கூகை வந்து குளரும். அஞ்சாவது, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இதோட ஆன்சர் வந்துட்டு நாலாவது டி ஆப்ஷன். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, ஐ வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு வருது, அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வர்ற இடங்களில் வல்லினம் மிகும், அது அந்த இதில் தான் இது பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. இதில் சார்பு, மருந்து, கக்ஸு, பசு கொடுத்துருக்காங்க. கக்ஸு அப்படிங்கிறது வந்து ஆயுத குறுக்கம், ஏன்னா அதில் ஆயுதத்து அக்கு வந்திருக்கு, அது வந்து ஆயுத குறுக்கம். மற்ற எல்லாமே குற்றிய லுகரம். சார்பு, மருந்து, பசு இது எல்லாமே குற்றிய லுகரத்தில், வன்தொடர் குற்றிய லுகரத்தில் வரும். இது வந்து ஆயுதத்தொடர் குற்றிய லுகரத்தில் வரும் கக்ஸு அப்படிங்கிறது. ஏழாவது வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவு. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. இந்த மோனை, எதுகை, இயைபு எல்லாமே தொடையில் வரும். தொடை வந்து 8 வகைப்படும். தொடையில் வரக்கூடியது இது எல்லாமே. இசைவு அப்படிங்கிறது அது வேற, அப்போ பொருந்தாத இது இசைவு தான். இசைவு தான் கரெக்ட் ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். யோகம்னாவே என்ன ஞாபகம் வரும்னா சித்தர்கள் தான் ஞாபகம் வரும், ஏன்னா அவங்க தான் யோகம் பண்ணுவாங்க. ஸோ பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். ஒன்பதாவது கொஸ்டின், உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வரும் பல்லுலேருந்து, உழவர் உலர்த்தியது அவங்களோட சிறப்புகளை கூற நூல்னு கேட்டாலும் பள்ளுப்பாட்டு தான். 10வது கொஸ்டின், வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். 11, மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் இதோட இந்த நூலுடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். 12வது கொஸ்டின், நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். 13வது கொஸ்டின், ஏறெழுபது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஏறெழுபதை பாடியவர் கம்பர்.
கம்பர் பாடியது ஏறெழுபதுங்கிறது கரெக்டானது தான். ஆனால் ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படிங்கிறது தவறானது. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. 14வது கொஸ்டின். யாமறிந்த புலவர்களே கம்மனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்த புலவர்களே கம்மனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். பாரதியார் கம்பரை யாமறிந்த புலவர்களே கம்மனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுவார். ஸோ அது பாரதியார் தான் சொன்னது. 15வது கொஸ்டின். மன்னனும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மூதுரைங்கிறது மூத்தோர்கள் வழங்கும் அறிவுரை. மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். மற்ற எல்லா நூல்கள் ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றவினர் எல்லாமே ஔவையார் எழுதினது தான். இந்த வரிகள் மூதுரையில் இடம்பெற்றிருக்கு. மன்னனும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் எதில் வருது அப்படின்னா மூதுரை. மூதுரை ஔவையார் எழுதின ஒரு நூல். 16வது. இது பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கொடிபெறும். மிதி. மதியாதார் முற்றம் மிதியாமை கொடிபெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கொடிபெறும். உபசரி உண்ணாமை வருது. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கொடிபெறும். இது கொஞ்சம் மோனை மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குடிப்பிறந்த தம்மோடு கூடுவது கோடி பெறும். குடிப்பிறந்த தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என்ன மருவியுள்ளது? ஆத்தூர். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என்ன மருவியுள்ளது? ஆத்தூர். 18. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் அப்படின்னா எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். மதிய உணவு திட்டம்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதை சத்துணவு திட்டமாக மாற்றினவர் எம்ஜிஆர். தமிழ் செயல் கலம்பகம் இந்நூலை தொகுத்தவர் ஜியு போப். தமிழ் செயல் கலம்பகம் இந்நூலை தொகுத்தவர் ஜியு போப். 20வது கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வீரொன்றை நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வீரொன்றை நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி எனும் அது ஒரு இலக்கண நூல். சதுரகராதி அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இது கரெக்டு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிங்கிறது கரெக்டு. உவமை கவிஞர் பெருந்தித்திறனர் அப்படிங்கிறது தவறு. உவமை கவிஞர் பெருந்தித்திறனர் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா பாவலரேறு பெருந்தித்திறனார் இப்போ தான் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். அந்த கொஸ்டினில் அவர் வர்ற பேர் பாவலரேறு பெருந்தித்திறனார்னு வருது. அப்போ ஊமை கவிஞரில் யார் வருவாங்கன்னா சுரதா வருவாங்க. சுப்ரத்னதாசன், சுரதா. ஊமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் கரெக்டு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அது கரெக்டான ஆன்சர். புரட்சி கவிஞர் தாராபாரதி அப்படிங்கிறது தவறு. புரட்சி கவிஞர் தாராபாரதிங்கிறது தவறானது. அப்போ எது கரெக்டானது? 1 மற்றும் 3 சரி. 1 மற்றும் 3 சரி. 23. முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். மற்ற எல்லாமே முடியரசன் இயற்றின நூல் தான். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாமே முடியரசன் இயற்றின நூல். இயற்றாத நூல் நீலமேகம். முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். 25. கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் போன்றவள் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் போன்றவள் என்று பாடியவர் பாரதிதாசன். இதோட 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.